சூப்பரான டேஸ்டான மஞ்சள் பூசணி பொரியல் செய்யலாம். அதுக்கு பூசணியை கட் பண்ணி எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வெங்காயம் தக்காளி ரெண்டும் கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகா ஒன்று காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கலரி விட்டு அதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டு அது வேக 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கலரி மூடி போட்டு வேக விடுங்க. அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு ஒரு கை அளவுக்கு தேங்காய் சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாட்டம் அரைச்சி அதையும் அதில் சேர்த்து தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து கலரி விட்டு வேக விட்டு எடுத்துனா சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி. இதுக்கு நான் சப்பாத்தி செஞ்சுருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. பின்ன ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் ரெண்டுத்துக்குமே சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. பூசணி சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.